அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா, பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாடு அரசு மற்றும் EDII மற்றும் யுனிசெஃப் 3 நிறுவனமும் இணைந்து SIDP ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 4.0 இந்த திட்டத்தின் கீழ் அரசு மேல்நிலைப்பள்ளி வடகாடு பள்ளியில் AI பவர்டு ஃபிஷ் ஃபைண்டிங் ஃபார் சஸ்டைனபிள் ஃபிஷரிஸ் என்ற தலைப்பின் கீழ் மாணவிகள் 5 மாணவிகள் மற்றும் வழிகாட்டி ஆசிரியர் குமார் MSc MPhil B.Ed, ஸ்டூடெண்ட் நேம் J. ரோசனா, மகாலட்சுமி, மதிவதனி, நிதியரசி, ரோஹிணி ஆகிய 5 மாணவிகள் பல்வேறு விதமான ப்ராப்ளங்களை, அதாவது பிரச்சனைகளை கண்டறிந்தோம். அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம் முன்னோர்கள் கடலுடன் அனைத்து விதமான செயல்பாடுகளோடு இணைந்திருந்தாங்க. அந்த செயல்பாடுகள் பார்க்கும்பொழுது குறிப்பாக மீன்பிடித்தல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படும். அதில் பல்வேறு வகையான பிரச்சனையை கையாண்டிருப்பாங்க. ஒன்று, மீன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது, திசை தெரிஞ்சிருக்காது, மற்றும் கடலினுடைய நிலப்பரப்பு தெரிந்திருக்காது, மற்றும் எந்த திசையை நோக்கி செல்கிறோம், வானிலை அறிக்கை, இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை மீனவர்கள் சந்தித்திருப்பார்கள். இந்த பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு வாய்ப்பு கிடைத்ததன் காரணமாக நேரடியாக மீனவ மக்கள், மீனவ சமுதாயம், மீனவர்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை கையாளுகிறார்கள், அதை நாம் எவ்வாறு தீர்க்கலாம் என்று சென்றோம். புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் அருகில் இருக்கக்கூடிய கிராமத்தில் சென்று பல்வேறு மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்களை பற்றி கேட்டோம். மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் கடலோர பகுதியில் காணப்படக்கூடிய கிராமங்களில் சென்று சில மீனவர்களை சந்தித்து செய்திகளை கேட்டோம். அப்பொழுதுதான் எங்களுக்கு மீனவர்கள் படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கண்டறியப்பட்டது. அதை எவ்வாறு சரி செய்யலாம் என்று மாணவர்களுடைய ஒரு குழு ஆராய்ந்து, அந்த குழுவின் மூலமாக செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு நாம் மீனவர்களுக்கு பயன்படும் வகையில் தயாரிக்கலாம் என்ற ஒரு கருத்துரு உருவானது. அந்த கருத்துருவாக்கம் எவ்வாறு செயல்படுமேயானால், நாம் செயற்கை நுண்ணறிவை படகிலோ அல்லது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு பொருளிலோ மொபைல் ஆப் மூலமாக இணைத்து அவருடைய மொபைல் செல்போனுக்கு சிக்னல் வருமாறு செய்து நன்மை செய்வதற்காகவும் செய்யப்பட்டது. இந்த செயற்கை நுண்ணறிவானது எவ்வாறெல்லாம் பயன்படுமானால் மீனவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீன் இனம், மழை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இதுக்கெல்லாம் பயன்படும். ஆழம் எவ்வாறெல்லாம் இருக்கும் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும். அதே சமயத்தில் இது அதனுடைய அமைப்பாக காணப்படும். மற்றும் இதனுடைய பயன் என்னவென்று பார்த்தோமானால், மீன் வளம் கண்டறிய முடியும், கடலின் ஆழம் அறிந்து கொள்ள இயலும், வெப்பநிலை தெரிந்து கொள்ளலாம், வானிலை தெரிந்து கொள்ளலாம். மற்றும் கடலுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பது மீனவர்களுக்கு எல்லை தாண்டி மீன் பிடிக்க செல்லும் பொழுது பல்வேறு வகையான பாதிப்புகள் இருந்தன. எனவே இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக நாம் எந்த பகுதியில் மீன் பிடித்து கொண்டிருக்கிறோம், மீனவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையும் என்று எங்களுடைய இந்த திட்டம் இருக்கும் என்று நம்புகிறோம். எங்களுக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அரசு மற்றும் EDII மற்றும் யுனிசெஃப் 3 நிறுவனங்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.